கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகத்திலே சமூகங்களுக்கு மத்தியிலே, அதாவது குறிப்பாக முஸ்லிம் சமூகங்களில் மத்தியிலேயும் இவ்வாறான பிழையான ஒரு நடவடிக்கை காணப்படுவதனால், அந்த பிழையான நடவடிக்கையினால் இன்னும் ஒரு சாரார் பாதிக்கப்படக்கூடிய சில செயற்பாடுகளை இந்த உலகத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சமூகம் செய்யக்கூடிய தவறுதலுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தையும் சோதனைக்குட்படுத்தி அந்த சமூகத்துக்கு பின்னால் வரக்கூடிய அவர்களுடைய வழித்தோன்றல்களையும் அல்லாஹு தஆலா சோதிக்கக்கூடிய கொடூரமான நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு மார்க்கம் அனுமதிக்காத ஒரு கொடூரமான செயற்பாடை பற்றி இந்த இடத்திலே அதாவது உங்களுக்கு மத்தியிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே வீண்விரயம் செய்வது தொடர்பான பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். வீண்விரயம் செய்வது இறைவனால் தடுக்கப்பட்ட விடயம். அந்த வீண்விரயம் செய்வது இறைவன் விரும்பாத விடயம் என்று திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே தெளிவுபடுத்தி காட்டுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீண்விரயம் என்றால் என்ன என்ற அந்த வரையறையை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவார்கள், வீண்விரயம், சாப்பாட்டில் வீண்விரயம், குடிப்பதில் வீண்விரயம், செலவு செய்வதில் வீண்விரயம், அதே போன்று உண்ணுவதில் வீண்விரயம் என்று சொல்லி பலரும் பலவிதமான வரையறைகளை சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலே, அதாவது இந்த உலகத்திலே வரையறைகளை சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறையை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால்தான் இந்த பாவமான இந்த வீண்விரயத்தில் இருந்து நாங்கள் எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீண் விரயம் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒன்றை செலவு செய்வதாக இருந்தால், உண்ணுவதாக இருந்தால், குடிப்பதாக இருந்தால், அல்லது வாங்குவதாக இருந்தால், அவைகளை நாங்கள் பிரயோசனமற்றதான ஒரு செயற்பாட்டுக்கு கொண்டு போகுமாக இருந்தால், நாங்கள் ஒரு பொருளை வாங்குகின்றோம், அதனை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதனை தான் வீண்விரயம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதாவது செலவு செய்வதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இஸ்லாம் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு உணவு அளிக்கலாம் என்ற எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு இஸ்லாம் வீண்விரயம் என்று சொல்லுவது கிடையாது. ஆனால் 1000 பேருக்கு உணவு கொடுத்தாலும் அந்த சாப்பாட்டில் மிகுதி இல்லாமல் வீண்விரயமாக கொட்டாமல் இருக்குமாக இருந்தால் அதனை இஸ்லாம் என்ன செய்கின்றது? அங்கீகரிக்கின்றது, வரவேற்கின்றது. ஆனால் சமைத்ததே ஒரு 100 பேர் அல்லது ஒரு 10 பேர் என்று சொன்னால் அவர்கள் அதனை சாப்பிடவில்லை, தொட்டுக்க அதை என்று சொல்லக்கூடிய ருசி பார்த்து விட்டு அவர்கள் அந்த உணவுகளை எல்லாம் மிகுதியாக வைத்துவிட்டு செல்வார்களாக இருந்தால் அந்த 10 பேருக்கு வழங்கப்பட்டாலும் அது வீண்விரயம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தினுடைய இந்த வரையறையை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இன்று முஸ்லீம்கள், குறிப்பாக முஸ்லீம்கள் அல்லாத சமூகங்களிலே எத்தனையோ வகையான எண்ணில் அடங்காத வைபவங்களை வைக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த வைபவத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அதிலே எவ்வளவு வீண்விரயம் செய்கின்றார்கள். அதிலே மனிதர்கள் பிரயோசனப்படுகின்ற குறிப்பிட்ட
ஒரு பகுதி உணவை மாத்திரம்தான் மனிதர்கள் பிரயோசனப்படுத்துகின்றார்கள். மிகுதி அனைத்தும் அந்த விழா முடிந்தவுடனே, அந்த வைபவம் முடிந்தவுடனே தூக்கி கொண்டு போய் குப்பையிலே வீசி விடுகின்றார்கள். எத்தனையோ லட்சம், அதாவது லட்சத்துக்காக வேண்டி லட்சங்களை செலவழித்து ஆடைகளை வாங்குகின்றார்கள். அந்த ஆடைகளை அன்றைய திருமணத்தின் அன்று மாத்திரம் அணிவித்துவிட்டு அதனை ஒரு மூலையிலே கட்டி வைக்கின்றார்கள். அப்ப இப்படியான செலவினங்களை இஸ்லாம் என்ன செய்கின்றது? வீண் விரயம் என்று சொல்லுகின்றது. ஆனால் அலங்காரம் என்று வருகின்ற பொழுது அதனை இஸ்லாம் என்ன செய்யவில்லை? வீண் விரயம் என்று சொல்லவில்லை. அதாவது இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான், குது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் பள்ளிக்கு செல்வதாக இருந்தால் அலங்காரமான முறையிலே, அழகான முறையிலே நீங்கள் செல்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அலங்காரம் என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதன் எதை பார்த்து இது அழகா இருக்கின்றது, இது வடிவாக இருக்கிறது என்று சொல்லுகின்றானோ அதனைத்தான் நம்ம அலங்காரம் என்று சொல்லுவோம். அதாவது சாதாரணமாக ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு செருப்பை பார்த்து யாரும் சொல்ல போறதில்லை, இந்த செருப்பு நீ எங்க வாங்கின, இது நல்ல வடிவா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்ல போறதில்லை. அப்ப எதை அழகா இருக்குன்னு சொல்லுவான்? 2000 3000 ரூபாய் கொடுத்து ஒரு வித்தியாசமான மாடல்ல ஒரு செருப்பை வாங்கினோம் என்று சொன்னால் அந்த செருப்பை பார்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இது நல்ல செருப்பா இருக்கே, வடிவா இருக்கிற, இது எங்க வாங்கின, இது எவ்வளவு என்று சொல்லி நம்ம விசாரிப்போம். அப்ப இது இஸ்லாத்துல என்ன செய்ய இல்லை, தடை செய்யப்பட இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ரின். பெருமையிலே, பெருமை என்று ஒரு சின்ன அளவு, கடுகளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, அவனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்குமாக இருந்தால் அவன் சுவர்க்கு நுழைய மாட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு சஹாபி தோழர் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், இன்ன ரஜுல, ஒரு மனிதர், யுஹிப்பு, விரும்புகின்றார், அன் யகூன நஅலுஹு, அவருடைய செருப்பு அழகாக இருக்கணும், அவருடைய ஆடை அழகாக இருக்கணும் என்று சொல்லி ஒருவர் விரும்புகிறார். அழகுன்னு சொன்னா என்ன? கொஞ்சம் பெருமதியான, வடிவாக என்று சொல்லி ஏராளமான விடயங்களை சொல்லலாம். அப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒரு மனிதர் விரும்புகிறார். அது பெருமையில வருமா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹு தஆலா அழகானவன், அழகை நேசிக்கின்றான். அப்ப நாங்க பெருமதியான, அதாவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக, அதனை நாங்கள் அணிவதன் மூலமாக நாம், அதாவது ஒரு செருப்பையோ ஒரு ஆடையையோ வாங்குவதனால் அது நான் போட்டால் அழகா இருக்கும் சொல்லி நம்ம வாங்கினோம் என்று சொன்னால் அது என்ன செய்யாது? அது வீண் விரயத்தில் வராது.